அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க நிச்சயம் தை மாதம் தர்ப்பணம் கொடுங்க. இது வருடம் முழுக்க நீங்கள் தர்ப்பணம் கொடுத்ததுக்கு சமம். உங்கள் வீட்டில் உள்ள முன்னோர்கள் படத்தை எடுத்து கிழக்கு இல்லைன்னா வடக்கு பக்கம் வச்சு சந்தன குங்குமம் துளசி இலை மாலை வில்வ மாலை சாத்தி 2 குத்து விளக்கு ஒரு முகம் எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு தட்டில் அவங்களுக்கு பிடிச்சமான அவங்களோட யூஸ் பண்ண துணி கண்ணாடி நகை அதெல்லாம் வச்சு நிச்சயம் படைக்கணும். சக்கரை பொங்கல் செய்ய மறக்காதீங்க. பச்சரிசியில் செஞ்ச சாதத்தில் கொஞ்சம் தயிர் கலந்து வைங்க. அதே மாதிரி துளசி வெல்லம் நெய் அது 3 ஒன்றா கலந்து வைங்க. காகத்துக்கு நிச்சயம் சாப்பாடு போடுறதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிடணும். அதே போல் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கோதுமை தவிடு வெல்லம் வாழைப்பழம் கொடுங்க. வாழைப்பழம் வைக்கும்போது படையெல்லாம் கிள்ளி வைங்க. அதே போல் அகத்திக்கீரையை பசுமாட்டுக்கு தானமாக கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது நிச்சயம் உங்கள் வீட்டில் செல்வ வளம் மேலோங்கும். தேங்காய் உடைக்கணுன்னா கர்ப்பிணி பெண்கள் இருந்தால் தேங்காய் உடைக்க